இருக்கா கேர்ள்ஸ்? ஓகே, சாரிக்கா இருக்கீங்களா? நிரஞ்சனா, சாரிக்கா. So the video is clear. Please come on, tell me. Yes, sir. Yeah, yes. Okay, Bala va. Bala is there. Amrita, Manikam. Sir, okay, but let us start the class. The others can come, right? Okay, Manikam, right. So now, today is also we are going to continue the problems what we have did in the last class. Okay, let us take the first problem of today's class. So in the last class, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி ட்ரிக்னோமெட்ரி கூடிய பேசிக் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம் சோஃபார், இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறோம் ப்ராப்ளம்ஸை. Let us take the next problem. One of the important problem, the first problem, last problem, எப்பொழுதுமே sentimentally they are very important. So please அதை மைண்ட்ல வச்சுங்க, ரைட்டுங்களா? ஸோ அதுல வந்து நீங்க இதுவே ஆகக்கூடாது. இப்ப பாருங்க, காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம், சரியா? ஸோ வி கேன் சே திஸ் இஸ் அ சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். உன்னுடைய காமன் எக்ஸாம் பரீட்சைக்கு கண்டிப்பாக வரலாம், சரிங்களா? என்ன சம்ஸ் பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் டவுன் சீக்வென்ட் தீட்டா பிளஸ் tan theta. If secant theta plus tan theta is equals to P, obtain the values of secant theta, tan theta and sin theta. So oftenly I have seen this question in the question papers. அது குவார்டர்லி எக்ஸாம் இருக்குன்னா வெரி சூன் 15th அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இல்லையா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து செங்கல்பட்டு, சென்னை டிஸ்ட்ரிக்ட்லாம் they are going to start the exam, quarterly exam on 15th. ஸோ அதனால உங்களுக்கும் 15th எக்ஸாம் மேக்ஸ் வந்து ஒரு 19-20 போல வரும். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கணும், இல்லையா? 11th ஸ்டாண்டர்டா இருந்தாலும் யூ ஷுட் ப்ரிப்பேர்டு ஃபார் தட். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட், எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஸோ சார் என்னடா இது நம்ம காலையிலேயே உட்கார வச்சுட்டாரு, இன்னைக்கு லீவு, கிருஷ்ண ஜெயந்தி என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தானா, அதுதான் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஆர்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், யூ ஆர் அ லெஜெண்டரி லெஜெண்ட்ஸ். யூ ஆர் கோயிங் டு வி ஆர் கோயிங் டு மேக் யூ அ லெஜெண்ட்ஸ். அப்ப லெஜெண்ட்ஸ் சொல்லும் பொழுது யூ ஷுட் ஹேவ் சம் எக்ஸ்ட்ராடனரி பர்சனா இருக்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டினரி? ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. யூ ஹேவ் டு புட் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், யூ ஹேவ் டு புட் சம் எக்ஸ்ட்ரா இது டைம், யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா டைம். ஸோ யூ மஸ்ட் ஒர்க் அவுட் எக்ஸ்ட்ரா, எவ்ரிதிங் எக்ஸ்ட்ரா போது யூ ஆர் எக்ஸ்ட்ராடனரி பர்சன். அப்படிதானே பாலா? நம்ம எக்ஸ்ட்ராடனரி பர்சனா தானே மாறணும். ஏன்னா நெக்ஸ்ட் 2 years, ஒன்றரை ஆண்டுகள் தான் இருக்குது. ஒன்லி we have 1.5 years for your bright future. your +2 டார்கெட் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அடுத்தது. ஸோ இதுக்கு எல்லாம் காரணம் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல். நான் ஏற்கனவே சொன்னேன் 11th ஸ்டாண்டர்ட். ஸோ லெட் us see. போலாமா? Are you all ready? Yes, sir. Yes, sir. சரி, இப்ப பாருங்க எப்படி இதை போடுறது. சீக்வென்ட் தீட்டா பிளஸ் tan theta is equals to P. So how can I solve this problem? பாருங்க, it is given that secant theta plus tan theta is equals to P. சரிங்களா? நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா, இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி சீக்வென்ட் ஸ்கொயர் தீட்டா tan தீட்டாவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு, which is equals to 1. This is of the form a square minus b square. We can take this as secant theta plus tan theta into secant theta minus tan theta. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கணும், உடனே கேட்டுடலாம், தப்பில்லை. So இது வந்து a plus b, a minus b. Now we know the value of secant theta plus theta is p into secant theta minus tan theta is equals to 1 by p. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க. இப்போ இதுல சாரி, secant theta is equals to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுக்கலாம். secant theta minus tan theta is equals to 1 by p. Let us take this as second equation. இப்போ நான் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, equation 1 plus 2. What happens? Secant theta plus tan theta is equals to P. Secant theta minus tan theta is equals to 1 by P.
So now you cancel. We'll get 2 secant theta is equals to P plus 1 by P. We'll get 2 secant theta is equals to P plus 1 by P. Let us take LCM. We'll get P square plus 1 divided by P. Taking LCM, cross multiply. Now we want only secant theta, which is equals to P square 1 divided by 2P. This is the first P square value. Now, as a result, we know that secant square theta minus tan square theta is equals to 1. நமக்கு என்ன தேவை? tan theta தேவை இல்லையா? We want to find out the tan theta. நீங்க அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்க. 1 minus 2. What happens? Secant theta plus tan theta is equals to P. Secant theta minus tan theta is equals to 1 by P. Now change the symbol. Minus plus. எவ்வளவு simple sum பாருங்க. இது ரெண்டும் cancel ஆயிடும். 2 tan theta is equals to P minus 1 by P. 2 tan theta is equals to P square minus 1 by P, or your tan theta is equals to P square minus 1 by 2P. ரொம்ப important ஆனா ஈஸியும் கூட. பாருங்க, we have found out the value of secant theta, tan theta. ஒன்னே ஒண்ணா கண்டுபிடிக்கணும். sin theta. How will you find out sin theta அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, so we can say we want to find out the sin theta. அப்ப sin theta அப்படின்னு சொல்றது வந்து பாருங்க, tan theta divided by secant theta. What is tan theta divided by secant theta? Tan theta உடைய value வந்து, we can say this is sin theta by cos theta. And secant theta உடைய value வந்து 1 by cos theta. Taking reciprocal, 1 by cos theta becomes cos theta. Cos theta cancel. Therefore, tan theta by sin secant theta is nothing but sin theta. So that is the thing we are going to find out. For sin theta, not tan theta by secant theta. What is tan theta? We have P square minus 1 divided by 2P. And what is secant theta? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். P square plus 1 divided by 2P. 2P cancel. Therefore, your sin theta is equals to P square minus 1 by P square plus 1. Please take down. So எழுதிங்கப்பா. ரொம்ப ஈஸி பாருங்க. அதாவது ஒரே ஒரு விஷயம் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். Secant theta உடைய value is given. You have to find out all the values of secant theta, tan theta and sin theta. First ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க. Secant theta plus tan theta equal to P வச்சு we are going to finding out the value of secant theta minus tan theta. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணும்போது secant theta கிடைக்குது. ரெண்டு ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ணும்போது we'll get tan theta. Tan theta by secant theta is nothing but tan theta. அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா we'll get sin theta. Very easy. Next problem. Please take down quickly. We'll move on to the next problem. Next one. If cot theta, next problem. Shall I rub this? If cot theta into 1 plus sin theta, next problem. If cot theta into 1 plus sin theta, if cot theta into 1 plus sin theta, if cot theta into 1 plus sin theta is equals to 4m. The screen is not audible, sir. Screen தெரியலையாமா? ஒரு நிமிஷம் இருங்க. Yes, sir. Okay, ma. 1 minute. I'll change the net. I'll change the network. Just wait.
Now it's clear? Yes, Clear, sir. Arka? Sir. Yes, sir. Right. Okay, ma. Okay, ma. Right. Now, come on. Cot theta into 1 plus sin theta is equals to 4m and cot theta into 1 minus sin theta. Cot theta into 1 minus sin theta is equals to 4n. 4n. Prove that. Prove that. Prove that m square minus n square, the whole square is equals to mn. So in the first exercise ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் தான் சின்ன சின்னதா இருக்கும். மீதி எல்லாமே comes under 5 marks. So கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா we have 12 ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அந்த எக்ஸசைஸ்ல 12 ப்ராப்ளம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 8 ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாவே 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். மீதி இருக்கிற 4 தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கன்சிடர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரியில ஒரு 5 மார்க் கொஸ்டின் ஷியோர். 2 கூட கேட்கலாம் உங்களுடைய இது போர்டு எக்ஸாம்ல. Now listen, it is given that cot theta into 1 plus sin theta is equals to 4m and cot theta into 1 minus sin theta is equals to 4n. So this is a very lengthy problem. But நான் என்ன பண்ண போறேன், ஈஸியா ரெண்டுத்தையும் அப்படியே வந்துருங்க. 2 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். இது ஒரு சைடு, இது ஒரு சைடு. 2 சப்டிவிஷன் இது போட்டுருங்க ஒரு காலம் மாதிரி. இப்ப பாருங்க, cot theta into 1 plus sin theta equals to m. So how will you write cot theta? Your cot theta plus cos theta is equals to m அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்க இந்த cot theta எப்படி போடலாம்னா cos theta by sin theta போடலாம். கரெக்டா? into 1 plus sin theta is equals to 4m. அப்போ இந்த cos theta plus 1 sin theta உள்ள பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணுங்க. We'll get cos theta by sin theta. இந்த cos theta sin theta கூட மல்டிப்ளை பண்ணும்போது sin கேன்சல் ஆயிடும். We have only cos theta is equals to 4m. Cos theta by cot theta, you can write this as cot theta plus cos theta is equals to 4m. In the same way, you proceed this. Cos theta into sin theta, 1 minus sin theta is equals to 4n. We can write this as cos theta by sin theta. We can write cot theta minus sin cancel. Your cos theta is equals to 4n. Now I can write this as cot theta minus cos theta is equals to 4n. இப்போ இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இதை ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கோமா. எனக்கு கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ணணும்? we want to find out what is the value of m and what is the value of n. அதுதான் என்னுடைய நெசசரி இது இல்லையா? இது ரெண்டுத்தையும் நான் கண்டுபிடிக்கணும். what is the value of m and what is the value of n அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொல்லுமா. Define the third step, sir. It was not clear. Okay, right. Okay. First ல சொல்லி தரேன், கவனிங்க எல்லாரும். First I am considering cot theta into 1 plus sin theta is equals to 4m. Then m square minus n square equals to m. இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. 4m 4n உடைய வேல்யூவை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன்னா பாருங்க, cos theta by sin theta plus cos theta. அதாவது cos theta by sin thetaன்றது cot theta உடைய வேல்யூ இல்லையா? cot எப்படி போடலாம்? cos by sin multiplied by 1 plus sin theta equals to 4m. Bring this cos theta sin theta into the bracket. Inside the bracket, 1 multiplied by cos theta sin theta becomes cos theta by sin theta. Sin theta multiply பண்ணும்போது இங்க ஒரு sin theta இருக்கு, இங்க ஒரு sin theta கேன்சல், வெறும் cos theta தான் இருக்கும். Cos by sin is nothing but cot theta plus cos theta is equals to 4m. Let us take this as equation 1. அதே போல இங்க வரீங்க, சேம் ப்ராசஸ் தான். அங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்குது. அப்ப செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது, cot theta minus cos theta equals to 4n. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்றேன்னா 1 plus 2. I am getting 1 plus 2. So அப்ப 1 plus 2 நான் கண்டுபிடிக்கலாமா? Which is equals to what? Cot theta, cos theta cancel ஆயிடும். So we have எனக்கு m square minus n square தேவை இல்லையா? So we can get this as m square into n square. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு n square தேவைப்படுறதுனால என்ன பண்றேன்னா, இது இன்னொரு கூட செய்யலாம். ரெண்டுத்தையும் ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங். ஸ்கொயரிங் அண்ட் சப்ராக்டிங் 1 and 2. அது ரொம்ப ஈஸியா போடுங்க பாருங்க. சப்ராக்டிங் 1 and 2. அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? cot theta plus cos theta the whole square
minus cot theta minus cos theta the whole square. இதை ஸ்கொயர் பண்ணா 16m ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணா 16n ஸ்கொயர். am I right? ஏன்னா பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க m ஸ்கொயர் n ஸ்கொயர் the whole ஸ்கொயர். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் எடுத்தாச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, a plus b the whole square. அப்போ cot square theta plus b square cos square theta plus 2 cot theta into cos theta. Now next one minus of அந்த bracket வெளியே எடுக்காத, முதல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோ. cot square theta plus cos square theta minus 2 cot. இது என்ன வரும், simple a plus b a minus b formula. If you take 16 common, we'll get m square minus n square. Now what will becomes, அப்போ என்ன ஆகும்னா, this implies cot square theta plus cos square theta plus 2 cot theta cos theta minus cot square theta minus cos square theta plus 2 cot theta and 2 sin theta, which is equals to 16 into m square minus n square. So now cot square theta cos square theta cos square theta cos square theta வெறுமையா என்ன இருக்கு, இப்போ 4 cot theta cos theta is equals to 16 into m square minus n square. எனக்கு left hand sideல m square minus n square the whole square வேண்டும். அப்போ first you find out what is m square minus n square. ஸோ அப்போ என்ன பண்ணும், m square minus n square இந்த 16 டிவைட் பண்ணணும். அப்போ 16 டிவைட் பண்ணும்போது we'll get cot theta cos theta divided by 4 equals to 16. It will go 4 times. Therefore m square theta cos theta divided by 4. இது வந்து m square minus n square உடைய வேல்யூ. I want to find out m square minus n square. That is called your left hand side. Your left hand side is m square minus n square the whole square, which means that if you square that, we'll get cot square theta into cos square theta divided by 4. Cot square theta divided by cos square theta divided by 4. Sorry, 4 less 16. So this is called your left hand side. இன்னொரு தாடி சொல்லி தரேன், எல்லாரும் கவனிச்சுங்கம்மா. சரிங்களா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், மாணிக்கம், பாலா, எல்லாரும் கவனிங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருன்னா, ஃபர்ஸ்ட் தேங்க cot theta into 1 plus sin theta equals to 4m. On the other side, cot theta into 1 minus sin theta equals to 4n. நான் பேசிக் ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காட்னா காஸ் பை சைன். அதை கொண்டுட்டு உள்ள போறேன், 1ஆல மல்டிப்ளை பண்ண அதே காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. If you multiply by sin theta, we'll get sin theta will get cancelled. Simply we'll get cos theta. Now again coming back, cos theta by sin theta is cot theta plus cos theta equals to 4m. Let us take this as equation number 1. Now in the next one, cot theta into 1 minus sin theta is equals to 4n. But your cot theta is equals to cos theta by sin theta into 1 minus sin theta, which is equals to 4n. Now cos theta by sin theta is cot theta minus cos theta is equals to 4n. அதே போல இருக்கு. இப்போ எனக்கு தேவை லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். அப்ப ஐடியா என்னன்னா, இதை ஸ்கொயர் பண்ணு, அதை ஸ்கொயர் பண்ணு, சப்ராக்ட் பண்ணு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணும்போது cot theta பிளஸ் cos ஸ்கொயர் theta, செகண்ட் ஸ்கொயர் பண்ணும்போது cot theta மைனஸ் cos theta. ரைட் ஹேண்ட் சைட்ல அதே போல 4m ஸ்கொயர் பண்ணா 16m ஸ்கொயர், அங்க ரைட் ஹேண்ட் சைட் 4n இருக்கு, ஸ்கொயர் பண்ணா 16n ஸ்கொயர். Expand this using the formula a plus b a minus b. அப்போ cot square cos square cancel ஆடும். Remaining we have 4 cot theta cos theta equals to 16m square minus n square. எனக்கு m square minus n square வேல்யூ தான் தேவை. அப்போ 4 cot theta cos theta அந்த 16 டிவிஷன்ல வந்துரும். We'll get cot theta by cos theta divided by 4. Now your left hand side says m square minus n square the whole square. Squaring will get cot square theta cos square theta, 4 square பண்ணா will get 16. That is your left hand side. அதே போல ஒரு ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருவோம்னா m into n. அப்ப அந்த mn இதே ப்ரூவ் பண்ணணும், இதே வேல்யூ வரணும்னு ப்ரூவ் பண்ணணும். Shall we proceed? தாரிகா வந்துட்டீங்களா? நிரஞ்சனா இருக்கிறீங்களா? Yes, sir. Yes, தாரிகா வந்துட்டீங்க. Good. So பாலா போலாமா? Shall we proceed? Yes, sir. மாணிக்கம் போலாமா? ரைட், இது அப்படியே வச்சுங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் இதுவும் அப்படியே வச்சு இப்ப ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. சரிங்களா? So now I am going to multiply these two things. எது is 1 into 2. 1 is multiplied by 2, which means that cot theta plus cos theta is multiplied by cot theta minus cos theta is equals to 4m into 4n. சரியா? 4m into 4n. So this is the multiplication. அப்ப நான் என்ன பண்றேன், next your right hand side mn அதுதான் தேவை. இது எப்படி பண்ணுங்க, a plus b a minus b.
we can say this as cot square theta minus cos square theta is equals to 4 into 4, 16 mn. Correct? Your cot square theta minus cos square theta is equals to 16 m. நான் ஏற்கனவே சொன்ன காட்னா என்ன பண்ணலாம்? Cos square theta by sin square theta minus cos square theta equals to 16 mn. Please listen carefully. I want to find out the mn value. எனக்கு mn தான் தேவைப்படுது இல்லையா? அப்போ we can write this as this implies பாருங்க cos square theta ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. அப்போ cos square theta வை காமனா வெளிய எடுத்துட்டா இங்க வெறும் 1 by sin square theta minus cos square theta. அப்போ cross multiply பண்றீங்க இல்லையா? sin square theta இருக்கு, cos square theta வெளிய போயிடுச்சு. சாரி 1 minus we have simply 1 minus 1 by sin square theta minus 1 இப்படி இருக்கும், which is equals to 16 mn. Because I have taken cos square theta, அப்ப இங்க 1 இங்க 1 தான் இருக்கும். அப்ப you can take LCM cos square theta, LCM எடுத்தா sin square theta is equals to 16 mn. இப்ப cross multiply பண்ணா 1 minus sin square theta. யாராவது சொல்லுங்க, இப்ப இதை வெளியே எடுத்து வந்துடலாம். cos square theta divided by sin square theta into 1 minus sin square theta. What is 1 minus sin square theta? Anyone? What is 1 minus Cos sin square Cos square theta. theta. Cos square theta. cos square theta? I can take this as cos square theta. Cos square theta. But therefore we can say this as cos square theta. And sin square theta வெளியே வந்துருச்சு, which is equals to 16 mn. So therefore we can say cos square theta by sin square theta. Where I can say cot square theta into cos square theta is equals to 16 mn. அப்ப இதுல இருந்து we can find out RHS. What is RHS? mn. mn இந்த 16 கீழே கொண்டு வந்துடலாம். Cot square theta into cos square theta divided by 16. Side, this is your right hand side. Therefore your LHS is equals to RHS. ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப LHS என்னன்னு கேட்டீங்கன்னா m square minus n square the whole square equals to RHS என்னன்னா which is equals to mn. Hence proved. You'll get 5 marks for this. Okay, please take down. Next we will move on to the next problem. Next, பாருங்க, listen carefully. Next problem. If cosecant theta minus sin theta is equals to a cube. The next problem. Cosecant theta minus cosecant theta minus cosecant theta minus sin theta is equals to a cube. Cosecant theta minus sin theta is equals to a cube. And secant theta minus cos theta. Secant theta minus cos theta is equals to b cube. Then prove that a square b square into a square plus b square equals to 1.
a square b square equals to 1. பாருங்க, I am just solving all the problems in your exercise. Not even I left unknown any one problem. So please, அதனால நீங்க தயவு செய்து please make a note. உங்களுடைய நோட்ஸ்ல எடுத்து வச்சுங்க. So என்னுடைய 11th standard ஸ்கூல்ல மேபி some of the problems அவங்க விட்டுருக்கலாம். But here we are going to do all the problems. அதனால எல்லா ப்ராப்ளம்ஸும் போடுறேன். இந்த சம் எப்படி டெக்னிக் யூஸ் பண்றோம், ஒவ்வொரு சம்லுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். We have here cosecant theta minus sin theta is equals to a cube னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்லணும்னா, இந்த a cube உடைய வேல்யூ தான் cosecant theta minus sin theta, இல்லையா? So அப்போ we can write this as a cube is equals to cosecant theta, that is called 1 by sin theta minus sin theta. 1 by sin theta minus 1 by sin theta. So let us take LCM. We'll get sin theta is the LCM. 1 minus sin square theta. We'll get a cube is equals to 1 minus sin square theta. எப்பதான் சொன்னீங்க? Cos square theta divided by sin theta. நல்லா கவனிங்க. Please listen. We want to find out a. இங்க a cube இருக்கு. அப்போ நல்லா கவனிச்சிங்க. இந்த 3 அந்த சைடு போகும்பொழுது நல்லா கவனிங்க, உல்டாவா போயிடும். ரெசிப்ரோக்கல் ரூட்ஸ். அப்ப கியூப் ரூட்னு சொல்லும் பொழுது we can write this as a power 1 by 3. Cube root of a is equals to a power 1 by 3. Similarly, இந்த 3 பவர் அந்த சைடு போகும்போது we'll get cos square theta divided by sin theta whole power 1 by 3. Your a is equals to cos power 2 by 3 theta divided by sin power 1 by 3 theta. This is the value of a. சரியா? அப்ப பாருங்க, I can write this as cos power 2 by 3 sin power 1 by 3. Next, your b cube is equals to secant theta minus cos theta. And the same way we are proceeding. 1 by cos theta minus cos theta, which is equals to taking LCM is cos theta, 1 minus cos square theta. What is 1 minus cos square theta? Sin square theta divided. The same procedure. Now we want to find out the b. அப்ப 3 அந்த சைடு போகும்பொழுது sin square theta divided by cos theta whole power 1 by 3. இப்போ சப்போஸ் இங்க 5 இருக்குன்னு வச்சுங்க, அந்த சைடு போனா 1 by 5. Suppose we have power n, that side போனா nth root 1 by n. Therefore your b is equals to sin power 2 by 3 divided by cos power 1 by 3 theta. So we have found out the value of a and also we have found out the value of b. Now we are going to prove that a square b square into a square b square is the left hand side. Your LHS is nothing but your a square b square into a square plus b square. Now you find out both of this. அப்ப நான் எனக்கு என்ன தேவைன்னா, I want to find out a square. a square எனக்கு தேவை. அப்ப a square இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது we'll get cos power 2 by 3 theta divided by sin power 1 by 3 theta. So on squaring that, அப்ப ஸ்கொயர் பண்றோம். அப்ப ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, மேல பவர் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 cos power 4 by 3 theta sin power 2 by 3 theta. This is what your a square. Similarly, b square squaring will get sin 4 by 3 theta into cos power 2 by 3 theta. Sin 4 power 2 by 3 theta and cos 2 by 3 theta. We want to find out a square b square first. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். Cos 4 by 3 theta divided by sin 2 power 3 theta into sin 2 by 4 by 3 theta divided by cos 2 by 3 theta. இப்போ லைக் டேர்ம்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா cos cos. நம்ம ஏற்கனவே உங்களுடைய ஐடென்டிட்டி சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல படிச்சிருப்பேன். a power m divided by a power n, we can write this as a power m. உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட்லயே வந்திருக்குது. செகண்ட் சாப்டர்லயே ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நீங்க படிச்சிருப்பீங்க. a power m divided by surds and indices, a power m minus n, இல்லையா? அப்ப இந்த இண்டிசஸ்ல பாத்தீங்கன்னா m minus n போடலாம். அதே போலதான் cos cos ஒரே டேர்ம், sin sin ஒரே டேர்ம். அப்ப 4 by 3 ல 2 by 3 போச்சுன்னா எவ்வளவுப்பா? So we can write this as cos power. You just subtract 4 by 3 minus 2 by 3. What will get? Manikam, சொல்லிடுவீங்களே. Bala, what is 4 by 2 by 3, sir. 2 by 3. Very good. 2 by 3. 2 by 3 theta. Similarly, 4 by 3 minus sin 2 by 3, which is equals to sin 2 power 3 theta. This is the value of a square b square. எனக்கு அடுத்ததா a square plus b square. Shall I rub this? இப்போ எனக்கு தேவை என்னன்னா a square plus b square உடைய வேல்யூ தேவை. அப்ப we want to find out what is a square plus b square. Your a square plus b square is nothing but
a square உடைய வேல்யூ cos 4 power 3 theta divided by sin 2 power 3 theta plus your b square sin 4 power 3 theta divided by cos 2 by 3 theta. இப்போ இது LCM எடுக்கணும். LCM அர்த்தம் இது ரெண்டுத்தையும் போட்டுக்கணும். sin square by sin power 2 by 3 theta cos power 2 by 3 theta. ஓகேவா? now you cross multiply. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஆட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணணும். இந்த 4 by 3யும் 2 by 3யும் ஆட் பண்றீங்க. what you will get? Sarika, what is the answer? 6 by 3 sir. 6 by 3. 6 by 3 னா நம்ம என்ன சொல்லலாம்? 2 ன்னு சொல்லலாம். அப்ப therefore மல்டிப்ளை பண்ணும்போது this becomes cos square theta. அதே போல இத மல்டிப்ளை பண்ணும்போது this becomes sin square theta. So what is the value of cos square theta plus sin square theta? Very basic identity, which is equals to sin power 2 by 3 theta into cos power 2 by 3 theta. This is your a square plus b square. But we have taken the LHS, the left hand side என்னன்னு பாத்தீங்கன்னா a square into a square plus b square. Your LHS is equals to a square b square into a square plus b square. Your a square b square already நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், which is cos power 2 by 3 theta sin power 2 by 3 theta into a square plus b square இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் 1 divided by sin power 2 3 theta cos power 2 by 3 theta. இது ரெண்டும் ஒண்ணு தானே? a b மாதிரி 2 power theta cos 2 by 3 theta ரெண்டும் ஒண்ணு. மல்டிப்ளிகேஷன் இருக்கு. a b யும் ஒண்ணுதான், ba. அப்ப ஆன்சர் இஸ் 1. அதுதான் உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு. பாத்தீங்களா? your right hand side is 1. அப்ப first of all we are finding out the value of a. Secondly we are finding out the value of b. Then square it, we'll get a square and b square. அதுல இருந்து a square b square மல்டிப்ளை பண்ணுங்க, a square plus b square ஆட் பண்ணு, LHS ரத்ன போர்டு will get the answer. அப்ப மெயின் திங் how to find out a. a என்றது வெரி சிம்பிள். அவனே கொடுத்தனா a cube is equals to secant theta plus cos theta. அதுல இருந்து a வை கண்டுபிடிக்கிற, b cube is equals to secant theta minus cos theta. பெரிய விஷயம்லாம் இல்ல. secant theta பதிலா 1 by cos theta ன்னு போறேன். அதுல இருந்து a and b நான் கொண்டு வரேன். Please take down. We'll do the next problem. கடைசி ப்ராப்ளம் இந்த எக்ஸசைஸ்ல. அதுக்கப்புறம் நம்ம லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா ஆஃப் த செக்டருக்கு போயிடலாம். Next one, eliminate theta from the equations. Eliminate theta from the equations. A secant theta. Eliminate theta from the equations. Eliminate theta from the equations. A secant theta equals to, sorry, A secant theta minus C tan theta is equals to B, and B secant theta plus D tan theta is equals to C. அப்ப என்ன மீனிங் இது? ப்ரூவ் தட்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அப்ப என்ன சொன்னா? எலிமினேட் தீட்டா. நான் கண்டுபிடிக்கிற ஆன்சர்ல தீட்டானே இருக்கக்கூடாது. அதுதான் அதனுடைய மதிப்பு, அதனுடைய ரீசன். அதுதான் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறது என்னன்னா எலிமினேட் தீட்டா, which means that we don't have any theta's in your answer. அப்ப ஒரு கண்டிஷனை நான் கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யறேன்? a secant theta minus c tan theta இருக்கு இல்லையா? Let us take this as equation 1. இதை equation 2. Solving the linear equation method. Elimination methodல போட போறேன். அப்ப elimination methodல போடும்போது ஏதாவது ரெண்டு டேர்ம் காமனா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா c இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா d இருக்குது tan thetaல இல்லையா?
அப்ப நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் பை, எப்படி வேணா எடுத்துக்கலாம், BD இல்ல C. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, A சீக்வென்ட் தீட்டா மைனஸ் தீட்டா எப்படி போட்டாலும் நமக்கு ஒண்ணுதான். அப்ப நவ் ஐ கேன் சே, இதை வந்து என்ன பண்றேன், D ஆல மல்டிப்ளை பண்றேன், இதை வந்து C ஆல மல்டிப்ளை பண்றேன் இல்லையா. சோ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் becomes A into D, AD secant theta minus DC tan theta is equals to B into D, BD. Next C ஆல மல்டிப்ளை பண்ற செகண்ட் ஈக்குவேஷன், அப்போ BC secant theta minus DC tan theta plus DC tan theta equals to C into C square. Now இது அப்படியே டைரக்டா ஆட் பண்ணிடலாம். அப்போ வில் கெட் AD secant theta plus secant theta. அப்போ secant thetaவை காமனா எடுத்துட்டீங்கன்னா இங்க AD இருக்கு, இந்த இடத்துல BC இருக்கு, which is equals to ரெண்டுத்தையும் ஆட் தான் செஞ்சிருக்கேன். அப்போ BD plus C square. From this we'll get secant theta is equals to BD plus C square divided by AD plus BC. சரியா. இப்போ அதே நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இதை வச்சே நான் secant theta வச்சே நான் வந்து tan thetaவை கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட்ல போடுங்க secant theta in your 2, substitute secant theta in 2. அப்ப secant theta உடைய வேல்யூ என்னது, B into BD plus C square divided by AD plus BC plus D tan theta is equals to C. சரியா. அப்ப நான் என்ன பண்றேன், இது அந்த சைடு கொண்டு போயிடலாம். அதோட இன்னொரு ஈஸியான மெத்தட் சொல்றேன், இது கூட உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணனா, இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல் ஈக்குவேஷனை D ஆல மல்டிப்ளை பண்ண இல்லையா, இப்போ இத A இருக்கு, இங்க B இருக்கு, அப்ப இத B ஆல மல்டிப்ளை பண்ணு, this becomes A ஆல மல்டிப்ளை பண்ணு. அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி B ஆல மல்டிப்ளை பண்ணா இருக்கும், AB secant theta minus BC tan theta which is equals to B into B square. அடுத்தது A ஆல மல்டிப்ளை பண்றேன், AB secant theta plus D tan theta இல்லையா, D into A, AD tan theta which is equals to A into C, AC. So now you just change the symbol, minus plus, minus minus. அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா. அப்ப நான் என்ன பண்றேன், இங்க tan theta-வை காமன் எடுக்கிறேன். If I take tan theta here, what will get, இங்கேயோ மைனஸ் இங்கேயோ மைனஸ், அப்ப minus BC minus AD is equals to B square minus AC. B square minus AC. எனக்கு tan theta-உடைய வேல்யூ தான் தேவை. அப்ப அந்த சைட் போனா இந்த B square minus AC இருக்கு இல்லையா, அதுல மைனஸ் காமன் எடுத்தா AC minus B square அப்படியே உல்டா போயிடும். A minus Bன்றது B minus A அப்படியே ரிவர்ஸ்ல போட்டுருவோம். அதே போல இங்க ரெண்டுத்துலயும் B மைனஸ் காமனா இருக்கு, will get BC by AD. இதுதான் EC. அதனால AC minus B square divided by BC plus AD. இது secant theta, இது வந்து tan theta. நமக்கு ஒரு ஐடென்டிட்டி, இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி தெரியும். என்ன ஐடென்டிட்டினா, secant square theta minus tan square theta equals to 1. Secant theta உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன், BD plus C. So we can write this as BD plus C divided by AD plus BC the whole square plus minus tan theta AC minus B square divided by BC plus AD the whole square. AD the whole square is equals to 1. இப்ப பாருங்க, கீழே பாத்தீங்கன்னா AD plus BC ரெண்டுமே LCM ஒரே மாதிரி. முதல்ல ஸ்கொயரை வெளியே எடுத்துருங்க. ஸ்கொயர் எடுத்தா BD plus C the whole square divided by AD plus BC the whole square, AD plus BC the whole square minus AC minus BD the whole square, the AC minus B square the whole square divided by BC plus AD the whole square or AD plus BC the whole square which is equals to 1. இது ரெண்டுத்துக்கும் LCM பாத்தீங்கன்னா சேமா இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல. AD plus BC the whole square is the LCM which is equals to 1. அப்ப இத பண்ணீங்கன்னா BD plus C the whole square minus AC minus B the whole square equal to 1. Cross multiply, we'll get BD plus C the whole square minus AC minus B the whole square is equals to AD plus BC the whole square. நீங்க பிராக்டிஸ் பண்ண trigonometry உங்களுக்கு ரொம்ப பழகி போயிடும், ரொம்ப ஈஸி. பார்க்கிறதுக்கு இப்ப லென்த்தியா இருக்கும், ஆனா கையை வச்சு நான் ஆட்டோமேட்டிக்கா you will get. அப்ப என்ன அர்த்தம்னா, you must have a thorough knowledge in trigonometry, then your answer should be accuracy. You can do the problems more faster than any other students. So this is the methodology, one of the fine methodology for mathematics. Okay, please take down that. Wonderful. So next problem. So therefore BD minus AC, இப்போ ஒண்ணு கூட
whole C minus B the whole square. Okay, so with this we are finishing the first section. Already we have discussed about the relationship between the degrees and radius, lot more in the earlier classes. Now we are going to discuss about the length of the arc and the area of the sector. One of the important sections we are going to discuss now. Okay, so this is your second exercise. Purave adudha varum fulla. Now next one parunga, length of an arc. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, நல்லா கவனிச்சுக்கணும். So you have to take the circle இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சர்க்கிளை பத்தி உங்களுக்கு நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கலாம். இல்லைன்னா இப்போ கவனிச்சிங்க, சர்க்கிள் இஸ் தேர். இந்த சர்க்கிளுடைய சென்டர் இங்க இருக்கும். we can mark it as a O. அப்ப ரேடியஸ் சொன்னா இங்க இருந்து இதுல படுறதா ரேடியஸ் இல்லையா? we can take this as radius. this is your R. everyone knows that இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த ரேடியஸ் எனக்கு தெரிஞ்சு போச்சு, which is equals to R. I have taken this as R இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுதான் உன்னுடைய ரேடியஸ். அப்போ இந்த இடத்துல இருந்து இன்னொரு ரேடியஸ் நான் போடுறேன், இதுவும் R. இந்த ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான் லென்த் ஆஃப் த ஆர்க். இத வந்து நம்ம S ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? we can take this as S. இது R. இங்க இந்த ஆங்கிளை ரெடியூஸ் பண்ணுது இல்லையா, the angle which is makes by these two things இல்லையா? அப்ப பாருங்க, இது பேரு, இந்த S-ன்றது பேரு which is called the length of the arc. அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, அதனுடைய டயாமீட்டர் ரேடியை, இந்த ரெண்டு ரேடியையும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆர்க், இதுக்கு பேர் ஆர்க், இந்த எஸ் பேர் ஆர்க், இந்த லென்த்துக்கும் இடையே ஏற்படுற தீட்டாக்கு பேரு சென்ட்ரல் ஆங்கிள். திஸ் இஸ் கால்ட் தி சென்ட்ரல் ஆங்கிள். ஏன்னா சென்டர்ல இருந்து வருது இல்லையா, அதனால சென்ட்ரல் ஆங்கிள். யுவர் ஆர் இஸ் கால்டு ரேடியஸ் அண்ட் யுவர் எஸ் இஸ் கால்டு தி லென்த் ஆஃப் ஆர்க். இப்படி நடக்குதுன்னு சொன்னா என்ன தெரியுமா விஷயம், எப்படி இதை கண்டுபிடிக்கணும்? how to find out this னா, இந்த சென்ட்ரல் ஆங்கிளை ஈஸியா சொல்லிடலாம். தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் பை எஸ். இதுதான் ஃபார்முலா. ஆனா நான் எப்படி கண்டு வரப்போறேன், இந்த லென்த் ஆஃப் ஆர்க் எனக்கு தேவை. எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு circumference of the circle. What is the circumference of the circle? யாரா சொல்லுங்க பாக்கலாம். what is the circumference of the circle? Very good. அப்போ நான் இதுக்கு பேர் போட்டுக்கலாமா? இது OAB. இதுதான் ஆர்க். அப்ப சர்க்கிள் சொன்னா OAB உடைய இது. So this is your length. இத தான் நான் கண்டுபிடிக்க போறேன். Actually இது வந்து ஒரு circumference உடைய ஒரு பார்ட். கரெக்ட்டாமா? பாருங்க, இது ஃபுல்லா circumference. நான் மேல போறேன் பாத்தீங்களா, இது ஃபுல்லா வந்து கண்டுபிடிக்கணும்னா circumference. அந்த லென்த் ஆஃப் ஆர்க்ன்றது சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட். அந்த பார்ட் எப்படி இருக்குன்னா, டோட்டல் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 2πr. இப்போ ஆங்கிள் வந்து இங்க தீட்டான்னு தெரிஞ்சிச்சு. இந்த சர்க்கிளுக்கு ஒரு ரொட்டேஷன், ஒரு ரெவல்யூஷன் வரணும்னா எவ்வளவு டிகிரி? ஒரு ரெவல்யூஷன் வரணும்னா எவ்வளவு? 360. இப்போ மொத்தம் the rotation is 360 டிகிரி. அதுல சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் தீட்டா. இதுதான் ஃபார்முலா. அப்போ லென்த் ஆஃப் ஆர்க் எப்படி உருவாவது? சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பார்ட் தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் கால்ட் யுவர் எஸ். தட் இஸ் கால்ட் OAB. தட் இஸ் கால்ட் OAB. ஸோ நவ் நெக்ஸ்ட் 2πr into 360 degree, theta by 360 degree. Please listen. So 2πr into theta by 360 degree. So now let us see how to find out this. நம்மளுக்கு 2π உடைய வேல்யூ தெரியும். எஸ் இங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தீட்டா என்பது r by s. அப்ப s is equals to formula very simple சொல்லிடலாம், which is equals to R into theta. right, தப்பா போட்டேன், s by r, which is equals to s by r. அப்போ s is equals to r theta. s is equals to r. s is equals to r theta. So s is equals to 2π, 2 into 360 degree. அப்போ 2 into pi, which is equals to 360 degree. 2 into 180, that is called 2π. 2π is 360 degree. We can say this as r into theta divided by 360 degree. Cancel ஆயிடுச்சா? அப்போ இதுல இருந்து length of arc கொண்டு வந்துட்டோம். s is equals to r by theta, r into theta. இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த s by r போட்டோம் இல்லையா? அப்போ அந்த சென்ட்ரல் ஆங்கிள்ன்றது ரேஷியோ பிட்வீன் த லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் த ரேடியஸ். திஸ் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். இந்த சென்ட்ரல் ஆங்கிள்ன்றது எப்பொழுதுமே கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ நீ மைண்ட்ல தெரிஞ்சு ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, s is equals to r theta.
S is nothing but the arc of the this one AB, sorry, not OAB. OAB ன்றது sector. நான் ACB ன்னு போட்டுக்கோ. ACB. ACB உடைய arc. அப்போ S ன்றது length of the arc. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் நான் பண்ண போறேன்னா இதனுடைய ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு பீஸ், ஒரு ரெக்டாங்கிள்ல ஒரு பீஸா இருக்குன்னு வச்சுங்க. பீஸா ஷுட் பி இன் சர்க்கிள் பாத். அந்த சர்க்கிள்ல ஒரு பகுதியை நான் எடுத்து எடுக்கணும். அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும், அதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும். அழகா ஒரு பீஸை கட் பண்ணி, இந்த பீஸ் ஒரு செக்மெண்ட்டை கட் பண்ணி எடுக்கணும். இதுக்கு பேர் தான் ஏரியா ஆஃப் த செக்டார். அப்ப ஏரியா ஆஃப் த செக்டார்னா ஓஏசிபி. ஓஏசிபி, இந்த சின்றது இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் உடைய பிளேஸ்மெண்ட். அப்ப ஏசிபின்றது லென்த் ஆஃப் ஆர்க், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். அப்ப ஏரியா ஆஃப் த செக்டரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப ரெண்டு ஃபார்முலா இங்க ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் கால்ட் லென்த் ஆஃப் ஆர்க். நான் போட்டது ப்ளீஸ் டேக் டவுன். திஸ் இஸ் கால்ட் லென்த் ஆஃப் ஆர்க். Now we are going to discuss about the area of the sector. Area of the sector. சரிங்களா? நம்ம ஷேட் பண்ணிருக்கோம்ல அந்த பகுதி தான் செக்டார். This is called your sector. இப்போ இத கண்டுபிடிக்க போறேன். ஏரியா ஆஃப் த செக்டர் ஃபார்முலால என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. Let us see what we are going to find out the area of the sector formula. Now the area of the sector. தாரிகா இருக்கீங்களா? தாரிகா? Yes, sir. Yes, Tarika. Area of a sector is equal to, what is the area of the circle formula? 2 pi. Niranjana? 2 pi. Bala? 2 pi. Correct சொல்லணும். 2 pi லாம் வராது. Which is equal to, what is the area of the sector? Sir, area of the circle. Pi r square. Pi r square. Pi r Pi r square. square. Very good. Pi r square. Area of the sector is pi r square. இப்ப நமக்கு போன வாட்டி மாதிரி தான். இங்க என்ன போட்டோம் அந்த இடத்துல? உன்னுடைய theta by 360 degree. அதேதான் இங்கேயும். One rotation is equals to 360 degree. அதுல central angle வந்து theta. This is the formula. அப்ப நான் எப்படி சொல்லலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது? pi r square divided by 360 degree into theta. இது வந்து டிகிரிஸ்ல இருக்கு. This is in degrees. அதே ஏரியா ஆஃப் த செக்டார் இன் ரேடியன்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும் ரேடியன்ஸ்னா 360 டிகிரி 2 பைன்னு போடுவேன். அப்ப pi r square divided by 360 degree at 2 pi into theta. அப்ப pi cancel, which is equals to, we can get r square theta divided by 2. This is called in radians. அப்ப எப்பொழுதுமே ரேடியன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். r தேவை, theta தேவை. if you know the radius of the circle and if you know the central angle of the circle, it is very easy to find out the area of the sector. அதே போல length of the arc என்னன்னாலும் r and theta, central angle and அந்த ஒவ்வொரு நோட்டேஷன்ஸுக்கும் என்ன மீனிங், அது என்னன்றது தெரியணும். ஆர்னா எப்படி ரேடியேஷன் சொல்றியோ அதே போல theta is called central angle and r is called the, sorry, s is called the length of the arc. Please take down. These two are important problems. We have to record it. You have to record it. சப்போஸ் இந்த ஏரியா கேட்டா இல்லையா, இப்ப பெரிமீட்டர் கேட்கறான். இந்த பெரிமீட்டர்னு வச்சுங்களேன். இப்ப நான் இந்த பெரிமீட்டர் எப்படி போடுறேன்னு பாருங்க. எதுனா இந்த பீஸ் உடைய பெரிமீட்டர். ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஓஏசிபி இருக்கு இல்லையா, இதனுடைய பெரிமீட்டர் நான் ரெட்ல ஷேட் பண்ணிக்கிறேன் பாருங்க. அதனுடைய அளவு மட்டும் வேணும். அப்ப சுற்றளவு பெரிமீட்டர். அப்ப பெரிமீட்டர். So now the perimeter of OACB அதுதான் தேவை. அப்ப பெரிமீட்டர்னா உனக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு ஆர், இது ஒரு ஆர். இப்ப லென்த் ஆஃப் ஆர்க்க போடணும். லென்த் ஆஃப் ஆர்க் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சுங்க, which is equals to r theta. So r plus r theta, which is equals to, we can write this as r plus r 2r plus r into theta, which is equals to r into theta. So that is the formula. இப்ப இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம், r காமனா எடுத்தா you'll get theta plus 2 இப்படி கூட போட்டு வச்சுக்கலாம். This is the perimeter. அப்ப மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. முக்கியமானது length of arc, second one is area of the sector, the third one is what? The perimeter of the sector. Please take down. Now we'll do the problems. போலாமா ப்ராப்ளத்துக்குள்ள? If two circles, முதல்ல இருந்து போடலாம்.
In a circle of diameter 40 centimeter, 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 a chord is of length 20 centimeter. A chord is of length 20 centimeter. A chord is of length 20 centimeter. Find the length of the, find the length of the, find the length of the, find the length of the minor arc of the chord. Find the length of the minor arc of the chord. Find the length of the minor arc of the chord. சரியா? Right. So let us first வந்து diagram வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா that is very simple and easy for you. நீங்க என்ன சொல்லிட்டாங்க, இதனுடைய diameter is 40 centimeter. அப்ப diameter is 40 அப்படின்னு சொல்லும் போது radius is equals to 20. அப்போ this is your center. ஓகேவா? நான் என்ன பண்றேன், எங்க வேணா கார்டு எடுத்துக்கலாம். கார்டுனா இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து இங்க ஒரு பாயிண்ட். சப்போஸ் இதை ஏன்னு எடுக்கிறேன், இதை பின்னு எடுக்கிறேன்னா இதுதான் கார்டு. இப்போ இதை ஜாயின் பண்றீங்கன்னு வச்சீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்கிள். இப்போ இதனுடைய இது தெரியும், இது வந்து ஓ. யாருன்னா ஓஏ ஓபி என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் ஓஏ அண்ட் ஓபி? ஃப்ரம் த சென்டர் டு எனி பாயிண்ட் ஆன் த சர்க்கிள் இஸ் கால்ட் ரேடியஸ். அப்போ ஓஏ உடைய வேல்யூ இஸ் நத்திங் பட் 20. ஓபி இஸ் வாட் 20. அண்ட் ஏபியும் கொடுத்துருக்காங்க. ஏபி உடைய வேல்யூ என்ன? chord of length is also 20. இப்போ all the sides of this triangle are equal. அப்ப என்ன triangle இது? OAB. அப்போ I can say OAB is a equilateral triangle. Equilateral triangle. அப்ப இந்த ஆங்கிள் என்ன இருக்குமா மாணிக்கம்? Equilateral triangle என்ன இருக்கும் ஆங்கிள்? 60. ஆமா, all the angles are equal. அப்ப 60 degree. அப்ப எனக்கு central angle தெரிஞ்சிச்சு theta, which is equals to 60 degree. And உன்னுடைய இது ரேடியஸ் தெரிஞ்சிச்சு which is equals to 20. இப்போ எனக்கு தெரியும் the length of arc உடைய formula, your length of arc S is equals to R into theta. Your S is equals to R into theta. இல்லையா? So now we have to find out the length of arc R into theta. நான் எப்பொழுதுமே ரேடியன்ஸ்ல கண்டுபிடிக்க சொன்னேன் இல்லையா? அப்ப 60 டிகிரி ரேடியன்ஸ்ல எப்படி பண்ணணும்னா which is equals to pi by 3. R உடைய வேல்யூ 20, theta உடைய வேல்யூ pi by 3. Therefore the answer is 20 pi by 3. Therefore the answer is 20 pi by 3. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 20 by 3 into pi உடைய வேல்யூ 22 by 7. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we'll get 20 into 20 which is equals to 22 are 440. 180 போடக்கூடாதா? ஏமா நான் ரேடியன்ஸ்ல தான் நம்ம போடுறேன் கண்டுபிடிக்கணும். the answer should be in radians மா. pi by 3 தான். pi உடைய வேல்யூ 22 by 7. the values கண்டுபிடிக்கும் போது அப்படிதான் எடுத்துக்கணும். 180 டிகிரினா அது டிகிரியில கன்வெர்ட் பண்ணும்போது நான் டிகிரில இருந்தா இப்போ ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கிறோமா? அப்ப திரும்பி நீ ரிவர்ஸ் ஆர்டருக்கே போயிடுவேன். பாருங்க pi by 3 னா 60 டிகிரி வந்துருமே. நீ டைரக்டா இங்க போடல. length of the arc should be in a radians. Always it should be in a radians. டிகிரில இருக்க கூடாது. அதனாலதான் என்ன ஆங்கிள் இருந்தாலும் அதை ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணு. ஏற்கனவே சொன்ன how to convert degree into radians, radians into degrees உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்தேன். டிகிரி இன்டு இதுனா வந்து எனக்கு ரேடியன்ஸ் சொன்னா பை மேல இருக்கும், டிகிரின்னு சொன்னா பை கீழே இருக்கும். அவ்வளவுதான். பை பை 180 போட்டா அது ரேடியன்ஸ் கன்வர்ஷன், 180 by பைன்னு போட்டா அது வந்து டிகிரி கன்வர்ஷன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 440 டிவைடட் பை 21. சரிங்களா? which is equals to somewhere around 20.95 centimeter approximately. So this is the answer. Please take down. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. So only thing you must know the formula. அடுத்தது பாருங்க. Find the degree measure. Find the degree measure of the angle subtended at the center of the circle. Find the degree measure of the angle subtended at the center of circle of radius 100 centimeter. Find the degree measure of the angle subtended at the center of circle of radius 100 centimeter.
by an arc of length 22 centimeter. By an arc of length 22 centimeter. So radius கொடுத்துறாங்க, arc of length கொடுத்துறாங்க. You have to find out the arc, the subtended angle கண்டுபிடிக்கணும். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா angle in degrees. பாருங்க இங்க அழகா அதே தான் கொடுத்துறான். போன வாட்டி கொடுத்த மாதிரி தான் this is a circle. இந்த சர்க்கிளுடைய சென்டர்ல இருந்து ரேடியஸ் எடுக்கணும். This is called your radius. This is your 100. இப்போ நான் ஒரு ஆர்க் இதே மாதிரி இந்த ஆர்க்னா உங்களுக்கு தெரியும் இப்படி போட்டதான் ஆர்க். இந்த ஆர்க் வந்து S. That is also given. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? S is equals to what is the length of arc? சொல்லுங்களேன், come on. So the length of the arc is 22 centimeter. இப்போ இந்த சென்ட்ரல் ஆங்கிள் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அதுதான் ஃபார்முலா. எனக்கு தெரியும் S is equals to R theta. எனக்கு தீட்டா தேவை அப்படின்னா I can write this as S by R. கரெக்டா? அப்போ S உடைய வேல்யூ வந்து 22, R உடைய வேல்யூ வந்து 100, which is equals to 22 by 100. கரெக்டுங்களா? Which is equals to 22 by 100. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து கன்வர்டேஷன் இன்டு ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும். 22 by 100 இருக்கு இல்லையா? we can write this as 22 by 100. அப்போ டிகிரியில லாஸ்ட்ல எப்படி கன்வர்ஷன் மட்டும் நல்லா பண்றது பாரு. 22 by 100 இருக்கு. இது வந்து இட் இஸ் இன் டிகிரிஸ்ல இருக்கு. கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ் இல்லையா? ஸோ விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு சாரி இது ரேடியன்ஸ்ல இருக்கு, டிகிரிஸ்ல கன்வெர்ட் பண்ணும். டிகிரியில கன்வெர்ட் பண்ணோன்னா நான் ஒரே ஐடியா சொன்னேன். என்ன அர்த்தம்? விச் இஸ் மல்டிப்ளைட் பை டிகிரிஸ்னா மேல 180 இருக்கணும், கீழே பை இருக்கணும். இதான் டிகிரிஸ். யூ கேன் மல்டிப்ளை பை 180 டிவைடட் பை பை. ஏன்னா 1 ரேடியனுடைய வேல்யூ வந்து இதுதான். அப்போ வில் கெட் 22 by 100 into 180 divided by pi. What is pi value? Already சொல்லியிருக்கேன். pi equals to 22 by 7 இல்லையா? அதை 22 7 வந்து மேல போயிடும். அப்போ இந்த 0 கேன்சல், இந்த 22 இந்த 22 கேன்சல் ஆயிடும். அப்போ 118 into 7 which is equals to, இப்போ இதை கூட நீங்க என்ன பண்ணலாம்? 18 இருக்கு இல்லையா? இதை வந்து 9 டைம்ஸ் போகும், இது வந்து 5 டைம்ஸ் போகும். 9 7s are 63, கரெக்டா? டிவைடட் பை 5. இது வந்து தீட்டா 63 by 5 which is equals to 63 by 5 டிவைட் பண்ணீங்கன்னா this becomes என்ன இருக்கும்னா will get டிகிரிஸ்ல 12 டைம்ஸ் போகுமா? 160ல 12 டைம்ஸ், 60ல 5 வந்து 12 டைம்ஸ் போகும், மீதி 3. அப்ப நான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி போடணும்? 3 by 5 டிகிரி. சரியா? ஜென்ரலா என்ன பண்ணலாம்? ஹோல் டிகிரின்னு போடுவேன். அப்ப என்ன அர்த்தம்னா 12 டிகிரி 3 by 5. இதை மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்றது எப்படின்ட்டு. அப்ப என்ன தெரிஞ்சிச்சு? 12 டிகிரி. இந்த 3 by 5 எப்படி நான் மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்றேன்? ஹவு கேன் ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு மினிட்ஸ் அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் மினிட்ஸ் என்றால் 1 minute is equals to 1 hour, 1 degree is equals to 60 minutes, 1 minute is equals to 60 seconds. அப்ப 3 by 5 into 60. அப்ப அந்த மினிட்ஸ்ல இருந்து டிகிரில இருந்து மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம், which is equals to 12. 12 3s are 36. அப்போ the answer is 12 degree 36 minutes. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஃபிராக்ஷன் இருக்கோ அதை 60 ஆல மல்டிப்ளை பண்ணா மினிட்ஸுக்கு செகண்ட்ஸ் ஆகும், ஹவர்ஸ் இது டிகிரிஸ் வந்து மினிட்ஸ் ஆகும் மாத்திடலாம். அப்போ therefore the answer is 12 degree 36 minutes. Please take note. ஸோ இங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் இன் டிகிரிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இன் டிகிரிஸ். Next one. What is the length of the arc? What is the length of the arc? What is the length of the arc intercepted by a central angle of measure? Intercepted by a central angle of measure 41 degree. Central angle of measure எப்பொழுதுமே ரேடியன்ஸ்ல தான் நான் கன்வெர்ட் பண்ணணும். டிகிரியில கொடுத்திருந்தா ப்ளீஸ் அதை மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் டிகிரியில இருக்கோ யூ கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். மெஷர் 41 degree in a circle of radius 10 feet. In a circle of radius 10 feet. Okay. What is the length of the arc intercepted by a central angle of measure 41 degree in a circle of radius 10 feet? So கண்டிப்பா இந்த length of arc area of the sectorல ஒரு 2 marks இருக்குது. 5 marksல இதுல வர சான்ஸே கிடையாது. ஒரு 2 marks. நான் என்னைக்கே சொன்னேன் சென்டம் ஸ்கோரர்ஸ் ஆர் ஆல்வேஸ்
go through all the things. ஒரு இது விடாம கான்செப்ட் விடாம எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ரொம்ப ஈஸியானது தான். பாக்குறது தான் ஒரு மாதிரி பயமுட்டுற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். பாருங்க, அகெயின் யூ ட்ரா த சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல நல்லா கவனிச்சிங்க, இதுதான் லென்த் சென்ட்ரல் ஆங்கிள் இல்லையா? ஸோ இதுதான் வந்து உன்னுடைய லென்த் ஆஃப் ஆர்க். இதை வந்து எஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து ஆர்ன்னு சொல்லுவோம். இது டீட்டா. இந்த டீட்டாவுடைய வேல்யூ கொடுத்துட்டான், விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு 41 டிகிரி. அப்போ யுவர் சென்ட்ரல் ஆங்கிள் டீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 41 டிகிரி. இது டிகிரியில இருக்கு இல்லையா? இப்போ ரேடியன்ஸ்ல பண்ணா என்னம்மா பாலா? 5/180. ரேடியன்ஸ் என்னம்மா என்ன பண்ணும்? ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது we have to put pi by 180. ஸோ அப்போ pi by 180னா சிம்பிளி இதை டிவைட் பண்ண முடியாது. 141 by 180. திஸ் இஸ் யுவர் டீட்டா வேல்யூ. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் அவுட் த லென்த் ஆஃப் ஆர்க். எனக்கு என்ன தேவை? S is equals to R into theta. We want to find out the radius. Radiusம் கொடுத்துருக்காங்க, which is equals to 10 feet. Your radius is equals to 10 feet. So therefore I can say this is 10 feet. அப்ப formula length of arc is equals to S is equals to R into theta. தீட்டான்றது எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, it is equals to S by R. அதுதான் மெயின். அதுல இருந்து கொண்டு வரதா இது. அப்ப ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட் தீட்டான்றது S by R. இப்ப 10 feet இல்லையா? R உடைய வேல்யூ 10 feet. அப்ப S is equals to 10 into 41 pi divided by 180. Sorry. So 0 cancel. We'll get 41 by 18 into pi. So in the pi க்கு வேல்யூ என்ன சொல்லலாம்? We can put pi is equals to 22 by 7. இல்லையா? Which is equals to 10 into 41 pi by 180. Which is equals to 41 into by 18 into another 22 by 7. So இதை வந்து 9 times போகும். It will go 11 times போகும். 11 ones are 11. 1 மேல 1. 11 fours are 44 இல்லையா? 44 plus 1 45. சரியா? 11 ones are 11. 11 fours are 44. 44 plus 1 45 divided by 9 sevens are 63. 7 nines are 63. About 451 by 63 will get approximately 7.518. So therefore, எனக்கு length of the arc, அதுதான் S. Your length of arc is equals to 7.518 feet. சரிங்களா? அப்ராக்சிமேட்ல போட்டா இந்த 1 வந்து இல்ல 7.6 கூட போடலாம். 7.52 feet போடுங்க. மாத்தி 7.158. So therefore we'll get 7.16 feet. That is the answer. Round off பண்ணிட்டேன். Round off to 2 decimals. Next one. If the two circles arcs of same length, if the two circles arcs of same length, if the two circles arcs of same length, arcs of same length, subtend angle 60 degree and 75 degree at the center. Okay, two circles arcs of same length, subtend angle 60 degree and 75 degree at the center. Find the ratio of the radius. Very simple. நீங்க இதை கண்டு அசர வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்க எப்படி போடுறேன்றதை பாருங்க. Please listen. Right.
So now it is given that there are two circles. அதனுடைய central angle மட்டும் different-ஆ கொடுத்திருக்காங்க இல்லையா? So we can take the two circles. Let us take the two circles. இதனுடைய ரெண்டு length of arc-ம் சேம் தான். இப்போ இதுதான் சென்டர் இல்லையா? O அப்படின்னு வச்சுப்போம். இங்க இருந்து ரெண்டு இதனுடைய ஆர்க், இதுதான் வந்து லென்த் ஆஃப் ஆர்க். இதை வந்து S1 எடுத்துக்கிறேன். இது வந்து θ1 அவன் கொடுத்துட்டான் இல்லையா? இதை வந்து ரேடியஸ் R1 எடுத்துக்கிறேன். அதே போல இங்கேயும் லென்த் ஆஃப் ஆர்க், இது செகண்ட் சர்க்கிள், இது C1, இது C2. அதே சென்டர் ஓன்னு எடுத்துக்கிறேன் இல்லையா? ஸோ இந்த ஓல இருந்து சென்டர் இதனுடைய ஆங்கிள் θ, இது θ1 அப்படின்னா இது θ2, இது R2 அப்படின்னா இது R2, இது வந்து L2, அது S2, லென்த் ஆஃப் ஆர்க். இப்போ எனக்கு ஃபார்முலா தெரியும் என்னன்னா, S1 is equals to R into θ, R1 into θ1. S2 is equals to R2 into θ2. எனக்கு R2ன்றது என்னன்னு தெரியாதுப்பா. அதுதான் அதனுடைய ரேஷியோஸ் தான் கேட்டிருக்கேன். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியை. அப்போ R1 டிவைடட் பை R2. ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் R1 is to R2. அதனுடைய மீனிங் என்னன்னா R1 upon R2. That is the thing I am going to find out. Now listen carefully. இதனுடைய சென்ட்ரல் ஆங்கிள் மட்டும் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு θ1 எவ்வளவு கொடுத்துருக்காமா? 60 டிகிரியா? உங்களை தான் கேட்கிறேன். θ1 ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் ஆங்கிள் 60 டிகிரி. கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். 60 டிகிரி எப்படி போடலாம்? 5/3 ஈஸியா போட்டுருவீங்க. இங்க θ2 is equals to 75 டிகிரி. கன்வெர்ட் இன்டு ரேடியன்ஸ். 75 into what is the thing? 5 divided by 180. So 5ல வந்து it will go 15 times. இல்லையா? 15 5s are 75. இது வந்து 5ல வந்து it will go 36 times. So அப்ப we'll get 15 pi divided by 36. இதுதான் θ2. எனக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அப்ப நான் S1 எப்படி போடலாம்னா R1 into θ1, that is called R1 into pi/3. And S2 என்ன சொல்லலாம்னா R2 into θ2, 15 pi divided by 36. இப்போ இங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறான்? இந்த லென்த்தும் சேம். That is given S1 is equals to S2. I can write this as R1 into pi/3 is equals to R2 into 15 pi/36. இதுல ஒரு விஷயத்தை டைரக்டாவே கேன்சல் பண்ண. இந்த சைடும் பை இருக்கு. எனக்கு தேவை R1/R2. இந்த R2 கீழே கொண்டு வந்துடலாமா? R1/R2. இங்க இருக்கிற 3 அந்த சைடு போடும். 3 into 15 divided by 36. அப்ப 36ல 3 வந்து 12 டைம் போகும். இது வந்து 3ல 5 டைம்ஸ் போகும். இது 3ல 4 டைம்ஸ் போகும். அப்போ R1/R2 is equals to 5/4. இதுதான் வந்து உன்னுடைய ரேஷியோ. அப்போ ரேஷியோ என்றால் நத்திங் பட் டிவிஷன். R1 is to R2 is equals to 5 is to 4. This is the ratio between the two radii. இதுதான் ஆன்சர். எவ்வளவு ஈஸி பாருங்க. இப்போ ரெண்டு சர்க்கிளுடைய length of the arc is same. S1 and S2 are same. அப்போ what is the ratio of this radius? அப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் சர்க்கிளுடைய சென்ட்ரல் ஆங்கிள் is 60 degree. Convert into radians pi/3. Second central angle is 75 degree. Convert into radians, will get 15 pi/36. We know that S1 and S2 are equal. Compare them and get the ratios of the radii. Any doubt, Tarika? Naranjana? No, sir. Bala? Okay. Next problem. An airplane propeller rotates 1000 times per minute. Sorry. A propeller rotates 1000 times per minute. 1000 times per minute. Okay. Find the number of degrees. Find the number of degrees. Find the number of degrees that a point on the edge
of the propeller. Find the number of degrees that a point on the edge of the propeller will rotate in 1 second. சரிங்களா? propeller ஃபுல்லா உள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் மாதிரி ஒன்னு இருக்கும் இல்லையா? நீங்க எத்தனை பேர் ஏரோப்ளேன்ல டிராவல் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொப்பலண்ட் உள்ள நிறைய முன்னாடி எல்லாம் ப்ரொப்பலண்ட் ஏர்கிராஃப்ட் தான் விட்டாங்க. இப்ப எல்லாம் மாத்திட்டாங்க. என்ஜின்ஸ்லாம் நவ் டிசைன்ட் இன் டிஃபரெண்ட் மேனர்ஸ். ஸோ த டெக்னாலஜி இஸ் டெவலப்டு. இப்போ அதனால வந்து ரீசெண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனா இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது காம்பாக்டா போடுறாங்க. அப்போ அந்த ப்ரொப்பலண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மினிட்டுக்கு 1000 டைம்ஸ் சுத்துது. ஒரு சர்க்கிளுடைய ஃபுல் ரெவல்யூஷனுடைய எவ்வளவு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் எவ்வளவு ஒரு சர்க்கிளுடைய கம்ப்ளீட் ரொட்டேஷன் 0ல ஆரம்பிச்சு எதுல முடியும் 360 டிகிரி இல்லையா? we all know that one complete rotation of a circle is 360 degree. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம் இல்லையா? சோ அப்போ என்ன அர்த்தம்னா one complete rotation அப்போ which is equals to சர்க்கிளுடைய one complete rotation. அப்போ சர்க்கிள் மாதிரி தானே எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லாவே 360 டிகிரி தான். அப்ப சுத்தி 360 டிகிரினா எல்லா சைடும். அப்போ இந்த இடத்துல we can say this is your 360 degree இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா one complete revolution or rotation, one complete rotation of a circle which is equals to 360 degree. இப்போ என்ன சொல்லிட்டா ஒரு நிமிஷத்திற்கு 1000 முறை சுத்துது. in 1 minute it will rotate 1000 times. அதுதான் உங்க கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இப்போ இது 360 டிகிரி இல்லையா? அப்ப நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? நம்பர் ஆஃப் டிகிரிஸ் taken in 1 minute. ஒரு நிமிஷத்துல எத்தனை முறை இது சுத்தும்? அப்போ 360 டிகிரி 1 மினிட்னா அப்ப 1000 டைம்ஸ் இது சுத்துது இல்லையா? அப்ப 1000 into 360 டிகிரி. இது 1 மினிட்னா இது என்ன சொல்லலாம் 60 செகண்ட்ஸ் சொல்லலாம். அப்ப நம்ம அதுக்கு சிம்பிள் இருக்குது புரியுதா? 1 டிகிரி அப்படின்னு சொன்னா we can write this as 60 minutes. 1 minute ன்னு சொன்னா we can write this as 60 seconds. செகண்ட்ஸ்னா மேல டபுள் இது வரணும். அப்ப இதுதான் டிகிரி 60 செகண்ட்ஸ். அதுதான் அப்ப 60 செகண்ட்ஸுக்கு 360 1 into 360 1000 into 360 இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு தேவை 1 செகண்ட். அப்ப நம்பர் ஆஃப் அதான் கொஸ்டின் கேட்டிருக்கான். So the number of degrees that a point on the edge of the propellant will rotate in 1 second. 1 secondல அது எவ்வளவு போகும் அப்படின்றத கேக்குறாங்க. So number of degree taken in 1 second. Taken in 1 seconds. என்ன செய்யணும் தம்பி? இது வந்து for 60 seconds 1 minute 1000 into 360 degree 360 divided by என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணலாம்? உங்களை தான் கேக்குறேன். 60 ஆல டிவைட் பண்ணுவோம். இது வந்து 60 செகண்ட்ஸுக்கு, எனக்கு தேவை 1 செகண்டுக்கு. அப்ப டிவைட் பை 60. அப்ப 60 வந்து it will go 60 times. அப்ப therefore the answer is 6 times which is equals to 6000 degree. 6000. Therefore the answer is number of degree taken in 1 second is 6000 degree. Please take down. So அப்ப number of இது வந்து எவ்வளவு 1 செகண்டுக்குனா 6000 degree. Next sum. Very important. ஒரு important 3 mark question போட்டுங்க. PKV போட்டுங்க. பரீட்சைக்கு கண்டிப்பா வரக்கூடியது ஒரு சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம். In this exercise, a train is moving on a circular track. A train is moving on a circular track of of 1500 meter radius. Of 1500 meter radius. Of 1500 meter radius. Okay, of 1500 meter radius. At the rate of 66 kilometer per hour. At the rate of 66 kilometer per hour. சரியா? What angle will it turn? What angle it will turn? What angle it will turn in 20 seconds?
in 20 seconds. சரியா? ஒரு ட்ரெயின் இருக்கு, இட் கோஸ் இன் a circular track. ஸோ நம்ம சின்ன டாய் ட்ரெயின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சர்க்கிள் ட்ரெயின் அப்படியே சுற்றி 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 வரும். இதுல சென்டரை வந்து நான் என்ன பண்றேன், எப்பொழுதும் ஓ. பாருங்க, இதுதான் இதே கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, on a circular track of 1500 meter radius. அப்போ இந்த radius is given that which is equals to 1500 meter, which is equals to radius is equals to 1500 meter. So this is called the length of arc. We can take this as S. இது வந்து தீட்டா. இதை தான் கண்டுபிடி சொல்றான், சென்ட்ரல் ஆங்கிள். ஆனா இங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான், வெறும் 1500 மீட்டர் ரேடியஸ் அட் த ரேட் ஆஃப் 60 கிலோமீட்டர் per hour. அப்ப பார்க்கும் போதே தெரியுது இதுதான் ஸ்பீடு இல்லையா? அப்ப ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் per hour. ஒரு ஹவருக்கு 66 கிலோமீட்டர் அந்த ட்ரெயின் செல்லுது. அப்ப நான் லென்த் கண்டுபிடிக்கலாமா? 1 hour. அப்ப வாட் இஸ் த டைம்? வித் ஸ்பீட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கிவன், your speed is equals to 66 kilometer per hour. இல்லையா? ஒரு ஹவருக்கு 60 கிலோமீட்டர். 1 hour time is given, your time is equals to 1 hour. அப்போ எனக்கு லென்த் கண்டுபிடிக்கலாமா? லென்த் or distance, length covered in 1 hour, length covered in 1 hour, which is equals to 66. அப்போ உங்களுக்கு distance formula தெரியும் இல்லையா? distance equals to time by speed, sorry, speed by time, speed divided by time, that is s by time, t போட்டுங்க, which is equals to 66 by 1, which is equals to 66 kilometer. அப்ப அந்த ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு it travels in 66 kilometer. அப்ப length covered in 1 hour. 1 ஹவர்ல எத்தனை செகண்ட்ஸ் இருக்குப்பா? பாலா, மாணிக்கம். So how many seconds in 1 hour? 3000. 3000. அமிர்தா சொல்லுங்க. 3000. 3600. 60 into 60. About 60 into 60 seconds. Appo we can say this as 3600 seconds. Appo 1 hour சொல்லலாம், அல்லது 3600 secondsல travel பண்ணக்கூடியது 66 kilometers. கரெக்டா? எனக்கு தேவை length covered in 1 second. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து கிலோமீட்டர் per hours இருக்கு இல்லையா, இதை மீட்டர் per secondsல கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ length covered in meter per second, length covered in meter இல்லையா, in meters-ல நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ length covered in 1 kilometer-னா 66, length covered in 1 second அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இப்போ இதை வந்து மீட்டரை கிலோமீட்டர், அப்போ 66 இந்த மீட்டர்ஸா பண்ணும் பொழுது வில் கெட் என்னன்னா 1000ல மல்டிப்ளை பண்ணும், 66 into 1000 meters. இதை செகண்ட்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 3600. அப்ப என்ன சொல்லணும்னா 66 into 1000 divided by 33,600. இது வந்து ஃபார் லென்த் கவர்ட் இன் 1 second. இப்படி போட்டுங்க. the length covered in, இது வந்து 1 hour கவர் பண்ண லென்த் 66 கிலோமீட்டர். ஸோ லென்த் கவர்ட் இன் 1 second நான் கிலோமீட்டர்ல எடுக்கல, மீட்டர்ல எடுக்கிறேன் கன்வெர்ட். ஸோ பிகாஸ் இட் இஸ் கிவன் இன் 1500 meters. ஏன் தெரியுங்களா? யூனிட்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் சேம்ல இருக்கணும். ரேடியஸ் மீட்டர்ல இருந்தா ஸ்பீடும் மீட்டர் பர்ல தான் இருக்கணும். அப்போ அதனால ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு யுவர் ரேடியஸ் இஸ் 1500 மீட்டர்னால இந்த லென்த்தை வந்து நான் மீட்டர் பர் செகண்ட்ல தான் எடுக்கணும், மீட்டர்ஸ்ல தான் எடுக்கணும். அப்போ ரெண்டு யூனிட்டும் சேம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். சொல்ல மறந்துட்டேன், எஸ் அண்ட் ஆர் ஆல்வேஸ் சேம் யூனிட். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர், ஃபீட்னா ஃபீட், அப்படிதான் இருக்கும். அப்போ இதுல கேன்சல் எதெல்லாம் பண்ணலாம் பாருங்க, 0 கேன்சல் ஆயிடுமா? 66ல it will go 11 times, it will go 6 times. Correct? So 110 divided by 6 will get 110 divided by 110 divided by 6, which is equals to 110 divided by 6. இதுக்கு அடுத்தது பாருங்க, எனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரியுமா? What angle will it turn in 20 seconds? லென்த் வந்து 1 செகண்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ லென்த் கவர்ட் இன் 20 seconds, லென்த் கவர்ட் இன் 20 seconds. இன்னொரு முறை சொல்லித்தரேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து கவலைப்படாத, தயவு செய்து கவனிச்சிங்க. 20 ஆல மல்டிப்ளை பண்ணும். 20 into 110 divided by 6. இதுல வந்து 10 times போகும், இது வந்து 3 times போகும். 1100 divided by 3. This is the என்னது மீட்டர்ஸ், மீட்டர்ஸ். அப்போ லென்த் கவர்ட் இன் 20 seconds கண்டுபிடிச்சாச்சு. தட் இஸ் கால்ட் யுவர் எஸ். 1100 by 3.
எனக்கு வந்து S தேவைன்னா will have R into theta. எனக்கு theta தேவை. That is called S by R. அப்போ theta is equals to angle. So அந்த train வந்து எந்த angle திரும்ப தான் கேட்டிருக்கேன். What angle it will turn in 20 seconds. So 20 secondsல இந்த angle எப்படி திரும்பும் அப்படின்றத கேட்கறான். அப்போ அதனுடைய லென்த் எவ்வளவு இருக்கு? 20 secondsக்கு the train travels in the metersல 1100 divided by 3 meters. And theta is equals to S by R. The length of arc S by R. Length of arc is equals to 1100 divided by 3 divided by உன்னுடைய R radius which is equals to 1500 which is equals to 1100 divided by 3 into 1500 correct which is equals to 4500 which is equals to S by R. So which is equals to 1100 divided by 1400 which is equals to 4500. 4500. So we'll get theta is equals to S by R into 11,100 divided by 4,500. So அப்போ என்ன cancel பண்ண 11 by 45 வருமா? Your theta is equals to 11 by 45. This is in radians. நல்லா கவனி. ஆன்சர் எப்பொழுதுமே ரேடியன்ஸ்ல தான் வரும். நான் ஏற்கனவே சொன்ன டிகிரியில ஒரு தாட்டி கண்டுபிடிச்சேன். 11 by 45. அப்போ டிகிரியில கன்வெர்ட் பண்ணோம்னா theta is equals to 11 by 45. இந்த டிகிரியில சொல்லும்போது என்ன சொன்னேன்? டிகிரியில கண்டுபிடிக்கும் பொழுது how to find out in degree which is equals to 180 by pi. 180 divided by pi. So அப்போ pi உடைய வேல்யூ 45 வந்து இதுல போடலாம். எத்தனை முறை போடலாம் தெரியுமா? 4 times போகுமா? அப்போ which is equals to 44 divided by pi. Piக்கு 22 by 7 வேல்யூ உண்டு. அப்போ 44 by 22 by 7 போது we'll get 7 by 22. 22 வந்து it will do times. Therefore the answer is 14 degree. ஒரு important 3 marks. இன்னொரு தடவை சொல்றேன். நல்லா கொஸ்டின் அர்த்தத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. A circular train, circular pathல circular trainல a train travels in a circular track. இல்லையா? அதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்குன்னா அந்த ட்ரெயினுடைய ரேடியஸ் சென்டர்ல இருந்து அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்ல வரதுக்கான ரேடியஸ் வந்து 1500 மீட்டர். இப்போ இந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னா பர் ஹவருக்கு 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல ஸ்பீட்ல போகுது. அதாவது ஒரு மணி நேரத்துல 66 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. வாட் ஆங்கிள் இட் வில் டேர்ன் இன் 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ல அது எந்த ஆங்கிள் டேர்ன் பண்ணும்? சென்ட்ரல் ஆங்கிள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீடு கொடுத்துறாங்க 66 கிலோமீட்டர் பர் ஹவர். அப்ப அதுலயே டைம் அடங்கிடுச்சு. ஒரு ஹவருக்கு 66 கிலோமீட்டர். அப்போ 1 ஹவருக்கு லென்த் கவர்டு என்னன்னா 66 டிவைடட் பை டைம். அப்போ 66 by 1 which is equals to 66 கிலோமீட்டர். அப்போ இது என்ன அர்த்தம்னா 1 ஹவர் சொன்னா எத்தனை செகண்ட்ஸ்ல அது டிராவல் ஆயிருக்கும்? 3600 செகண்ட்ஸ்ல டிராவல் ஆயிருக்கும். எனக்கு யூனிட் பாரு ரேடியஸ் வந்து 1500 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். எனக்கு இங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிலோமீட்டர்ல இருக்கு. கன்வெர்ட் இன்டு மீட்டர்ஸ். அப்போ 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ்னால 66 into 1000 66,000 மீட்டர்ஸ் டிராவல் ஆயிருக்குது. இது வந்து 300,600 செகண்ட்ஸுக்கு. எனக்கு 1 செகண்டுக்கு வேணும். அப்போ 3600ல டிவைட் பண்றேன். I'll get the answer 110 divided by 6 meters. எனக்கு கொஸ்டின் என்ன கேட்கிறேன்? ஆஃப்டர் 20 செகண்ட்ஸ் அப்போ 20 செகண்ட்ஸ்ல எவ்வளவு லென்த் கவர் ஆயிருக்கு? மல்டிப்ளை இன்டு 10 20 will get 1100 by 3. That is your length of the arc. That is called S. Already your radius is given 1500. If you want to find out the central angle, the formula says theta is equals to S by R. S is 1100 by 3 and your R is equals to 1500. Simplifying will get 11 by 45. That is given in radians. Convert into degrees. அப்போ 180 by pi ல மல்டிப்ளை பண்ணணும். 180 ல 45 4 times போகும். Will get 44 by 5. Pi is nothing but 22 by 7. Always we have to substitute. அப்போ இந்த 22 ல 44 2 times போகும். 2 into 7 which is equals to 14 degree. Please take down the final problem of today's class. Quick. A metallic plate. A metallic plate. A metallic plate. A circular metallic plate. Please kindly take down the circular metallic plate. A circular metallic plate of radius 8 centimeter. A circular metallic plate of radius 8 centimeter. Of radius 8 centimeter.
of radius 8 centimeter and thickness 6 millimeter is melted. So on thickness 6 millimeter is melted. Okay. And molded into a pie. Molded into a pie. எல்லாருக்கும் பை டயக்ராம் தெரியும். அதுல தான் அந்த பைனா ஒரு பீஸ் இல்லையா? அப்ப molded into a pie, a sector of the circle with thickness. பிராக்கெட்ல போட்டுங்க. A pie அப்படின்னா a sector of the circle with thickness of radius 16 centimeter. Of radius 16 centimeter and thickness 4 millimeter. Of thickness of radius 16 centimeter and thickness 4 millimeter. Find the angle of the angle of the sector. Find the angle of the sector. இப்போ இங்க thickness ஒன்னு கொடுத்திருக்காங்கல. அப்ப என்ன சொல்றாங்க? A circular metallic plate of radius 8 centimeter and thickness 6 millimeter is melted and molded into a pie, a sector of the circle with thickness. அதாவது இந்த செக்டர் தான் கொடுத்திருக்காங்க. இந்த செக்டர் அதாவது எப்படின்னா செக்டர் அப்படின்னா பைனா இப்படிதான். This is called pie. இதுதான் பை. இதனுடைய இது கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணானா இந்த சர்க்குலர் மெட்டல் பிளேட் இருக்கு இல்லையா? அதனுடைய திக்னஸ் இப்படிதான் இருக்கு. இதுதான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சர்க்குலர் மெட்டாலிக் பிளேட். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இட் சீம்ஸ் டு பி என்னது எது மாதிரி இருக்குமா? சிலிண்டர் மாதிரி இருக்கு. சிலிண்டர். இப்போ இதனுடைய ரேடியஸ் கொடுத்துறாங்க 8. திக்னஸ்னா இதுதான் திக்னஸ். இதுதான் நம்ம டேக்கிங் திஸ் h இல்லையா? இப்போ ரேடியஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 8 சென்டிமீட்டர் அண்ட் திக்னஸ் தான் ஹைட். திக்னஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? யுவர் திக்னஸ் இஸ் 6 millimeter. அப்ப மில்லிமீட்டரை சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 10ல டிவைட் பண்ணா தெரிஞ்சிடும். அப்போ 6/10. அப்போ இந்த மெட்டாலிக் பிளேட் எப்படி இருக்குன்னா இட் ஃபார்ம்ஸ் டு பி a circle, இது சிலிண்டர். அப்போ இதனுடைய வால்யூமை கண்டுபிடிங்க. வால்யூம் ஆஃப் a cylinder. வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்? πr²h. இப்போ இந்த செக்டர் எப்படி இருக்குன்னா இந்த சிலிண்டரை உருக்கி இந்த மெட்டாலிக் பிளேட்டை உருக்கி இந்த மாதிரி ஒரு செக்டர் செய்யறாங்க, ஒரு பை. So that is called the sector இல்லையா? So a vector sector of the circle with thickness. இதுக்கு thickness ஓட இருக்குது. அப்ப இந்த thickness தான் நான் என்ன சொல்ல போறேன், which is equals to, we can take this as இந்த thickness உனக்கு தேவை. இந்த செக்டார் இப்படி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் செக்டார் இல்லையா? இது தெரியும் உனக்கு ரேடியஸ் சொல்றேன். இதுதான் which is called thickness. அங்க கொடுத்துருக்கான் it is radius is 16 centimeter. அப்ப ரேடியஸ் உடைய வேல்யூ வந்து 16. இந்த 16 வந்து ஹைட் மாதிரி இல்லையா? இந்த ஹைட் வந்து given எவ்வளவு திக்னஸ் கொடுத்துருக்கான்? 4 millimeter. அப்ப அதையும் என்ன பண்ணணும்? யுவர் ரேடியஸ் இங்க பாத்தீங்கன்னா 16, உன்னுடைய இது வந்து பாத்தீங்கன்னா 4 meters. அப்ப திக்னஸ் 4 millimeter. T 4 mm. அத சென்டிமீட்டர்ல பார்த்தோம்னா 4/10. இப்ப இதனுடைய வால்யூமும் சேம். அதாவது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் த பை. வால்யூம் ஆஃப் த பை எல்லாருக்கும் ஈஸியா தெரியும். 10th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா πr²h. இப்போ இங்க இந்த r வந்து என்ன பண்ணலாம்னா we can take this as L. இதை வந்து t ன்னு எடுத்தோம், திக்னஸ் t. இப்போ இந்த ஃபார்முலா நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் வால்யூம் ஆஃப் த பை உடைய வேல்யூ தான் தெரியணும் இப்போ இல்லையா? வால்யூம் ஆஃப் த பைக்கு என்ன ஃபார்முலா தயவுசெய்து கவனிச்சிங்க. இப்போ இங்க எல்ன்றது தான் ஆர் ரேடியஸ் தான் எல்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஐ கேன் டேக் திஸ் as ரேடியஸ் இஸ் எல். அப்போ எல் இன்டு திக்னஸ். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் which is equals to θ divided by 360 into, அதாவது ஏரியா வால்யூம். இது நாட் ஏரியா. ஏரியாக்கு என்ன சொல்வீங்க? πr² போட்டிருப்பீங்க. இங்க என்ன வரும்னா πl² into h.
வேற ஒண்ணும் இல்ல, அதே சிலிண்டருடைய ஃபார்முலா தான் பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஹெச்சுக்கு பதிலாக இங்க டீன் போட்டிருக்கேன் இல்லையா, டி. என்னன்னா தீட்டா பை 360 இந்த செக்டார் இல்லையா, அப்ப இதுக்கு ஆங்கிள் இருக்கும் இல்லையா தீட்டா, அந்த தீட்டா பை 360 டிகிரி. ஒரு தர்பீஸ் பீஸ் கட் பண்றீங்களாப்பா, அந்த மாதிரி தான். ஒரு வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, அதனுடைய பீஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் அதே மாதிரி தான் நான் போச்சுங்க. ஒரு பீஸ், இதுதான் செக்டார், இது பேர் தான் பை. இதுதான் பீஸ்னா பைன்னு அர்த்தம். அப்ப therefore we can take பை. பையுடைய வேல்யூ எப்பொழுதுமே சேமா தான் கேன்சல் பண்ணலாம். ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர், வாட் இஸ் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர்? 8 into 8. Height, which is equals to 6/10. Theta divided by 360 into L square. Your L is equals to 16. 16 into 16. Thickness is 4/10. அப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். 8 வந்து 16ல 2 டைம்ஸ் போகலாம். 8 வந்து 16ல 2 டைம்ஸ் போகலாம். அப்ப மீதி ரிமைனிங் என்ன இருக்குது? 6 into 360. அப்போ 2 கூட வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம்ல எடுத்துக்கலாம். அப்போ which is equals to 6 is equals to 2 2s are 4, 4 4s are 16. 16 theta divided by 360 degree. இல்லையா? 16 theta is equals to 360 degree. இது 4ல போகும் 4 times. இது வந்து 4ல வந்து it will go 90 degree, 90 times இல்லையா? 360 by 90 degree. இப்போ cross multiply, we'll get 4 theta is equals to, this implies 90 into 6, 540 degree. So அப்ப theta is equals to 540 divided by 4. So we'll get 540 divided by 4, which is equals to என்ன கேட்டிருக்கான்? Find the angle of sector இல்லையா? So which is equals to 135. So theta is equals to 135 இல்லையா? சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்கான் இல்லையா theta உடைய வேல்யூ. அப்போ 135. இதை வந்து ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா we have to put pi divided by 180. இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. இதோட ஸ்டாப் பண்ணாலும் போதும். 135 radians. You can take this as 135 radians. 545 by 4, which is equals to 135 radians. Sorry, radians வராது, டிகிரி தான். ஏன்னா டிகிரி ரேடியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணாதான் pi by 6. So with this we'll stop today. We'll continue in the next class with the new topic, new section. நெக்ஸ்ட் இதுல என்ன போட போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து இந்த குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ், ஆல் சில்ட்ரன் டேக் சாக்லேட், ஆஃப்டர் ஸ்கூல் கோ சினிமா இல்லையா, ஆஃப்டர் சினிமா நம்ம என்ன ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா, ஆஃப்டர் ஸ்கூல் டு சினிமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இது வந்து உங்க ஏதாவது ஒரு ஸ்லோகனை வச்சுதான் போட போறோம். அதுதான் எல்லா குவாட்ரண்ட்ஸ்லயும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எப்படிலாம் விளையாடுது அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். With this we'll stop. We'll continue next class. Take care. Till then, of a quarterly exam வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. So please kindly prepare for that. Don't waste your time. The time is precious. Time போனா திரும்பி வராது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. Please be aware of that. Okay. So even +1ன்றது ஸ்லாக்கா இருக்காதீங்க. +1 is always important for any entrance. என்னம்மா டவுட்டா? Any doubts? Somebody asking some doubts? Okay, right. Then we'll leave you. We'll see you in the next class. Take care. Thank you, sir. Bye. Okay, ma. Bye.